இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்துகின்ற 5 முக்கியமான போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் ஒருவர்தான் ஷிரான் பாசிக். ஷிரான் பாசிக் நேற்றிரவு துபாயிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். அவரிடம் தற்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. வெலிக்கடை சிறைச்சாலையில் பெண்கள் பிரிவிலே 29 சிறுவர்கள் சிறைச்சோறு சாட்படுவதாக தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது தொடர்பில் நாங்கள் விரிவாக இன்று ஆராய இருக்கின்றோம். அதே போன்று நேற்று கண்டி வத்தியகம பகுதியில் 4 வயதான சிறுமி ஒருவர் துன்புறுத்தப்பட்டு வீதியில் விட்டுச் செல்லப்பட்டிருந்தார். அந்த சிறுமியினுடைய தாயும் போதைக்கு அடிமையான ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரர் என்பது தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த விடயங்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் இன்று விரிவாக ஆராய இருக்கின்றோம். எமக்கு தெரியும், ஷிரான் பாசிக் நேற்று துபாயிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். ஷிரான் பாசிக் என்பவர் யார்? இவர்தான் இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்துகின்ற முக்கியமான நபர்களில் ஒருவர். கடல் மார்க்கமாக இலங்கைக்கு பெருந்தொகை போதைப் பொருளை கடத்துகின்ற 5 ஒருவர் தான் ஷிரான் பாசிக். ஷிரான் பாசிக் எவ்வாறு கைது செய்யப்பட்டார்? கடந்த பல வருடங்களாக ஷிரான் பாசிக் துபாயில் தான் வாழ்ந்து வந்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்திலே பல தடவைகள் துபாயில் ஷிரான் பாசிக் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கார் என்றால், ஒரு தடவை இவர் ஈரான் அமெரிக்கா யுத்தம் சம்பந்தப்பட்ட காலப்பகுதியிலே அந்த ஈரான் யுத்தம் சம்பந்தப்பட்ட ட்ரோன் கேமராக்கள் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள், அதே போன்று மிசைல் தொடர்பிலான படங்கள், இவற்றை அவர் தன்னுடைய மொபைல் போனில் வைத்திருக்கின்றார். இதன் பொழுது துபாயிலே அது சம்பந்தப்பட்ட விடயத்திலே அவர் ஒரு முறை கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதன் பின்னர் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். அதே போன்று ஷிரான் பாசிக் என்பவர் பிளாக் மணி, கருப்பு பணத்தை தூய்தாக்கின்றவர்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒருவர். பெருந்தொகை போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விடயத்திலே கிடைக்கின்ற பணத்தை தூய்மையாக்கின்ற விடயத்தில் நாங்கள் நிதி தூய்தாக்கல் என்று கூறுவோம். அதிலே பிரசித்தி பெற்ற ஒருவராக ஷிரான் பாசிக் திகழ்கின்றார். அதே போன்று அடுத்த சம்பவமாகத்தான் துபாயிலே 6 லட்சம் திர்ஹம்களை உண்டியல் மூலமாக கொடுக்கல் வாங்கல் செய்த போது அவர் துபாயிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதன் போதும் அவர் கூறியிருக்கின்ற விடயம் என்னவென்றால், தான் ஒரு ஹை ப்ரொஃபைல் பிசினஸ்மேன் என்று கூறிதான் அதிலும் அவர் விடுதலை பெற்றிருக்கின்றார். துபாயில் இருக்கின்ற பொழுது அவர் ஒரு சிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரியாகத்தான் தன்னை காட்டிக் கொண்டிருக்கின்றார். அங்கு துபாயில் கூட அவருக்கு 2-3 வர்த்தக நிலையங்கள் காணப்படுவதாக தற்பொழுது பாதுகாப்பு தரப்பினர் கூறுகின்றார்கள். இலங்கையிலும் கூட ஷிரான் பாசிக்கு அதிக அளவிலான சொத்துக்கள் காணப்படுவதாகத்தான் தற்போது போலீசார் தெரிவிக்கின்றார்கள். குறிப்பாக தெஹிவெல பகுதியிலே அவருக்கு பல சொத்துக்கள் காணப்படுகின்றதும், அதே போன்று சொகுசு வாகனங்கள், சொகுசு வீடுகள், அதே போன்று கடைகள் என பல சொத்துக்களுக்கு ஒரு உரிமையாளராகத்தான் ஷிரான் பாசிக் திகழ்வதாகத்தான் தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவை அனைத்தும் போதைப் பொருள் மூலம் ஈட்டிய சொத்துக்கள் என்றுதான் பாதுகாப்பு தரப்பினர் கூறுகின்றார்கள். இவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் உண்மையிலேயே போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு கொடுக்கல் வாங்கல் துபாயில் கைது செய்யப்படவில்லை. இவர் இறுதியாக கைது செய்யப்பட்டது எவ்வாறு என்றால், துபாயிலே ஒரு ஹோட்டலிலே அவர் அங்கு உணவு அருந்து சென்றிருந்த போது அங்கே ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த பிரச்சனையின் பொழுதுதான் இவர் அங்கே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அன்போதுதான் இவருக்கிடையிலான சில சம்பவங்கள் தொடர்பில் ஆராய்கின்ற பொழுது இவர் தொடர்பிலான பல விடயங்களை பாதுகாப்பு தரப்பினர் கேட்டிருக்கின்றார்கள். அதன் போதுதான் இவர் ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரர் என்பது தெரிய வந்திருக்கின்ற துபாய் போலீசாருக்கு. அதன் அடிப்படையில் தான் இன்டர்போல் சர்வதேச போலீசாரும் துபாய் போலீசாரும் இணைந்து அவரை கைது செய்து இலங்கைக்கு நாடு கடத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். அமெரிக்காவுக்கும் ஷிரான் பாசிக் தேவைப்பட்டிருந்தார். ஏனென்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று அந்த யுத்த காலத்திலே இருந்த சில விடயங்கள் சம்பந்தப்பட்ட விடயத்திலே அவருடைய கையடக்க தொலைபேசியில் காணப்பட்ட சில தரவுகளை அடிப்படையாக வைத்து அமெரிக்காவும் ஷிரான் பாசிக்கை தேடிக்கொண்டிருந்ததாகத்தான் தற்போது சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் ஷிரான் பாசிக் தற்பொழுது இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். தற்பொழுது அவரிடம் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக தற்போது கூறுகின்ற விடயம் என்னவென்றால், ஷிரான் பாசிக்கினுடைய கைது ஒரு மிகப்பெரிய வெற்றி என்றுதான் கருதப்படுகின்றது. ஏனென்றால் அவர்தான் இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்துவதிலே மிக முக்கியமான ஒரு நபராக இருந்திருப்பதாகத்தான் பாதுகாப்பு தரப்பினர் கூறுகின்றார்கள். அதே போன்று இந்த போதைப் பொருள் கடத்தல் காரணமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று கடல் மார்க்கமாகவும் வேறு மார்க்கமாகவும் ஒவ்வொரு விதங்களிலே இலங்கைக்கு போதைப் பொருள் கொண்டு வரப்படுகின்றது. அதன் காரணமாக இன்று சமூகம் அதிக அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. மிக அண்மித்த சம்பவம் இன்று வெளியாக இருக்கின்ற தகவல், தேசிய கணக்காய்வு அலுவலகம் ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. அதிலே கவலைக்குரியமான ஒரு விடயம் பதிவாக இருக்கின்றது. என்னென்றால், வெலிக்கடை பெண்கள் சிறைச்சாலையிலே 29 பிள்ளைகள், சிறிய பிள்ளைகள், குழந்தைகள் இன்று சிறைச்சாலையிலே வாடுகின்றார்கள். அவர்கள் எந்த தவறையும் செய்யவில்லை. அவர்கள் எதற்காக இன்று சிறைச்சாலை இருக்கின்றார்கள்? அவர்கள் தங்களுடைய தாய்மார் செய்த குற்றங்களுக்காக அவர்கள் இன்று சிறையிலே வாடுகின்றார்கள். ஏனென்றால் சிறிய குழந்தைகளை பார்ப்பதற்கு யாரும் இல்லாத குழந்தைகள் இன்று
தங்களுடைய தாயோடு சிறையிலே வாடுகின்றார்கள். சில வேளை அந்த பெண்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. சில பெண்களுக்கு அதாவது விளக்கமறியல் தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக 29 பிள்ளைகள், சிறிய குழந்தைகள் இன்று சிறைச்சாலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று வெளியாகின்ற தகவலின் அடிப்படையிலே சாதாரணமாக எமக்கு தெரியும் சிறைச்சாலை வழங்கப்படுகின்ற உணவு, அந்த உணவைத்தான் இந்த சிறிய குழந்தைகள் உண்பதாகத்தான் இன்று இந்த கணக்காய்வு அறிக்கையினுடைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாங்கள் ஒரு 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 பேச்சுக்கு கூறுவோம் சிறைச்சாலை சாப்பாடு என்று, ஹிரபத் என்று கூறுவோம். அந்த சோற்றைத்தான் இன்று அந்த குழந்தைகள் உண்டு கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் கவலைக்கிடமான ஒரு விடயம். அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பாடசாலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போன்று அவர்களுடைய வயதை சேர்ந்த பிள்ளைகளோடு விளையாடுவதற்கான வாய்ப்பு இன்று அவர்களுக்கு இல்லாமல் போயிருக்கின்றது. ஆகவே சமூகம் என்ற வகையிலே நாங்கள் சிந்திக்க வேண்டும். எந்த தவறையும் செய்யாத பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர் செய்த தவறின் காரணமாக இன்று அந்த பெற்றோரின் அரவணைப்பை தேடி சிறைச்சாலைக்கு சென்றிருக்கின்றார்கள். நாங்கள் அதிக அளவிலே பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காலம். ஆகவே அனைவரும் சிந்தித்து இந்த விடயங்கள் சம்பந்தமாக செயற்படுவோம். எதிர்காலத்திலே எந்த ஒரு பிள்ளைக்கும் இது போன்ற ஒரு சம்பவம் இடம்பெறாத வகையில் நாங்கள் சமூகத்தை கட்டியெழுப்ப முயல வேண்டும் என்ற செய்தியோடு மற்றும் ஒரு மிக முக்கியமான செய்தி தான் நேற்று பதிவாக இருந்தது. கண்டி வத்தேகம பகுதியிலே அனைவரும் பார்த்திருப்பீர்கள். அந்த சிறுமி, 4 வயதான ஒரு சிறுமி முகத்திலே சூட்டு காயங்களோடு வீதியிலே நடுத்தெருவிலே விடப்பட்டிருந்தால் அவள் செய்த தவறு என்ன? அந்த சிறிய பிள்ளை, வாழ வேண்டிய சிறுமி இன்று இவ்வாறாக பெற்றோர்களின் தவறின் காரணமாக இன்று சமூகத்திலே அதிக அளவிலே பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த சம்பவம் தொடர்பிலே ஆராய்கின்ற பொழுது இந்த பெண், அந்த சிறுமியினுடைய தாய் ஒரு முறையற்ற தொடர்பை பேணி இருக்கின்றார் மற்றும் ஒரு ஆணோடு. அந்த பெண்ணினுடைய கணவர் கொழும்பிலே கூலி தொழில் செய்கின்ற ஒருவர். அவருடைய அந்த கணவனுடைய கூற்றின்படி அவருக்கு அதிக வேலை காரணமாக மாதத்துக்கு 1 தடவை அல்லது 2 தடவைகள் தான் வீட்டுக்கு செல்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு அந்த பெண் ஒரு தகாத உறவில் ஈடுபட்டிருக்கின்றார். அதன் போதுதான் அந்த தாய்க்கு 2 பிள்ளைகள், ஒரு மகன் ஒரு மகள். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் தான் அந்த முறையற்ற தொடர்பை பேணிய அவரோடு இணைந்து வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் இந்த அவருடைய சொந்த பிள்ளையை முகத்திலே சூட்டு காயங்களுக்கு உள்ளாக்கி நடுத்தெருவிலே விட்டு செல்கின்ற அளவுக்கு இன்று நிலைமை சமூகம் மாறியிருக்கின்றது. இதற்கான காரணத்தை தேடுகின்ற பொழுது அனைவரும் கண்ணீர் வடிக்க வேண்டும். இந்த பெண், இந்த தாய் போதைப் பொருளோடு தொடர்புபட்டவள். இந்த தாய் போதைப் பொருள் கடத்துகின்ற ஒருவர் என்று தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே போன்று போதைப் பொருளுக்கு அடிமையான ஒருவர் என்றும் தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த ஆண், அந்த குறிப்பிட்ட ஆணும் போதைப் பொருளுக்கு அடிமையான ஒருவர். பார்க்கும் பொழுதே அது விளங்குகின்றது. ஏனென்றால் இன்று போதைக்கு அடிமையானவர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களை நாங்கள் மிக இலகுவாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அவர்களுடைய முகத்திலே ஒரு செழிப்பில்லை, அவர்களுக்கு நிமிர்ந்திருக்க முடியாது. இதனைத்தான் இன்று சமூகம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த பெற்றோர்களே, அதிக அளவிலே கவனம் செலுத்துங்கள் இந்த நிலைமை சம்பந்தமாக. ஆகவே இன்று இந்த சிறுமி பாதிக்கப்பட்டிருக்கின்றார். இது ஒரு சம்பவமாக இருக்கலாம். ஆனால் இன்று இலங்கையிலே பல சம்பவங்கள் இவ்வாறு பல பகுதியில் இடம்பெற்றிருக்கலாம். அது கிராமப்புறமாக இருக்கலாம், நகர்ப்புறமாக இருக்கலாம். அனைத்து பகுதிகளிலும் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கின்றன. ஒரு சில சம்பவங்கள் தான் தற்பொழுது ஊடகங்கள் மூலம் பேசப்படுகின்றதை தவிர சமூகம் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சிறிய சம்பவத்தை நான் கூறுகின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஒரு சம்பவம். நான் ஒரு ஊடகவியலாளராக செய்தி சேகரிக்க சென்றிருந்த பொழுது போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை சேகரிக்க ஒரு பகுதிக்கு சென்றிருந்தேன். அந்த பகுதியின் பெயரை நான் கூற விரும்பவில்லை. அந்த பகுதிக்கு சென்ற பொழுது நாங்கள் வேனிலிருந்து இறங்கி கேமராவை நாங்கள் ஆன் பண்ணுகின்ற பொழுது அங்கிருக்கின்ற இளைஞர்கள் சர்வசாதாரணமாக வந்து கூறுகின்றார்கள், தற்போதைக்கு எடுக்க வேண்டாம், கொஞ்சம் நிறுத்துங்கள், எங்களுக்கு 500 ரூபாய் தாரதென்றால் நாங்கள் போதை பயன்படுத்தும் விதத்தையே காண்பிக்கின்றோம் என்று சர்வசாதாரணமாக பேசுகின்றார்கள். அந்த அளவுக்கு சமூகம் மாறியிருக்கின்றது. அவர்களை பார்க்கின்ற பொழுது சமூகத்திலே முன்னோக்கி நகர வேண்டிய இளம் சமூகம் இன்று போதை கடுமையாக இருக்கின்ற அவர்கள் முகத்தை பார்க்க முடியாது, அவருடைய கண்களை பார்க்க முடியாது. மிகவும் கவலையாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அதே பகுதியில் இருக்கின்ற ஒரு தேசிய வைத்தியசாலை, நான் பேர் குறிப்பிட விரும்பவில்லை, அந்த தேசிய வைத்தியசாலையிலே ஒரு 4 வயது சிறுமி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். எதற்காகவென்றால் அந்த சிறுமி போதை கடுமையாக இருக்கின்றாள். அந்த 4 வயது சிறுமி எவ்வாறு போதை கடுமையாக இருக்கின்ற பார்த்தால், அந்த சமூகத்திலே, அங்கிருக்கின்ற கிராமத்திலே அவர்களுடைய சகோதரர்கள், அவர்களுடைய வீட்டுக்கு பெற்றோர்கள் பயன்படுத்துகின்ற போதை முடிந்தவுடன் அந்த சிறுமி 2-3 தடவைகள் அதனை டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கின்றாள். 2-3 தடவை டெஸ்ட் பண்ணி பார்க்கின்ற பொழுது
தெரியாமலே அந்த சிறுமி அந்த போதைக்கு அடிக்ட் ஆகிருக்கின்றார், அடிமையாக இருக்கின்றார். ஆகவே இன்று வைத்தியர்கள் அந்த சிறுமிக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். மிக இலகுவாக இளம் சமூகத்தை இலக்கு வைத்து போதைப் பொருள் கடத்தப்படுகின்றது. ஆகவே நாம் அனைவரும் இது சம்பந்தமாக கவனம் செலுத்துவோம். சமூகம் என்ற வகையில் நாம் அனைவரும் இணைந்து இந்த போதையை முழுமையாக ஒழிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். அந்த பாரிய பொறுப்பு எமக்கு இருக்கின்றதாகவே நாம் அனைவரும் இதற்காக எமது ஒத்துழைப்பு, எம்மால் முடிவான ஒத்துழைப்புகளை நாங்கள் வழங்க வேண்டும். அது எதுவாக இருந்தாலும், உங்களுடைய வார்த்தைகளாக இருந்தாலும், உங்களுடைய முயற்சிகளாக இருந்தாலும், உங்களுடைய பணமாக இருந்தாலும், இந்த போதையை ஒழிக்கும் வரைக்கும் எம்மால் முன்னோக்கி நகர முடியாது. இளம் சமூகத்தை பாதுகாக்க முடியாது. அதே போன்று தற்போது அரசாங்கம் போதையை ஒழிப்பதற்காக ஒரு பாரிய முயற்சி ஈடுபட்டிருக்கின்றது. அரசாங்கம் தொடர்பில் விமர்சனங்கள் இருக்கலாம், அரசாங்கம் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் வேறாக இருக்கலாம். ஆனால் போதையை ஒழிக்கும் முயற்சிக்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். கடந்த அரசாங்கங்களை போன்றல்லாது, தற்பொழுது கடந்த அரசாங்கங்களே குறிப்பிட்ட விடயம்தான், கடல் கடந்து விட்டால் போதைப் பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்ய முடியாது என்று கூறினார்கள். ஆனால் இன்று கடல் கடந்து சென்ற போதைப் பொருள் கடத்தல்காரர்களையும் கைது செய்து நாட்டுக்கு அழைத்து வருகின்ற ஒரு காலமாக இருக்கின்றது. ஜனாதிபதி கூட குறிப்பிட்டிருக்கின்றார், தனது உயிருக்கு கூட அச்சுறுத்திருப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இந்த நடவடிக்கைக்கும் நாங்கள் அரசாங்கத்துக்கு போதையை ஒழிக்கின்ற செயற்பாடுகளுக்காக நாங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற செய்தியையும் கூறிக்கொண்டு, இது போன்ற தகவல்களை தெளிவாக தலைப்புச் செய்திகளுக்கு அப்பாற் சென்று விளக்கத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக ரியாஸ் ஹாரிஸ் 360 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள். நன்றி.